ஹை கேஸ் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் சார் கைட்டுக்கு வீடியோ போடுங்க, கைட்டு வீடியோ போடுங்க. ஏன்னா அந்த 1 இன்ச்சு 1/2 இன்ச்லாம் கைட்டில் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நிறையா மார்க் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஹைட் இருக்காதா? ஸோ அவங்களுக்கு நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஓகே. ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மாதம் இல்லை 45 நாளில் உங்களுக்கு 1 இன்ச்சு கண்டிப்பாக ஹைட் வரும். ஓகே. இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன பிறகு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. சில பசங்களுக்குலாம் இதை தான் வாங்கி அனுப்பி விட்றேன். ஸோ ஹிந்திக்காரன் சில பார்த்தேன். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்கள் சென்டரில் இருக்கட்டும் சில பேத்துக்குலாம் வாங்கி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு இப்போலாம் ஒருத்தர் முந்தானத்து கூட எனக்கு கால் பண்ணியிருந்தார். சார் 45 நாள் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துருச்சு சார், காலி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு 1.5 இன்ச்சுக்கு ஹைட்டு வந்துருச்சு சார். இன்னும் 1/2 இன்ச்சு பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இதுக்கப்புறமும் இதோட ஹெவியான ப்ரோட்டீனோ இல்லை டேப்லெட் வாங்கி தரேன் தம்பி. மறுபடியும் 1 மாதம் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கூடிச்சுன்னா உங்களுக்கு நல்லது. அவருக்கு 101.71 வந்துருச்சு. 70.5 சம்திங் வந்துருச்சு. இன்னும் ட்ரை பண்ணுங்கள். 71 வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஸோ நான் அவருக்கு டிப்ஸு கொடுத்தேன். ஓகே. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு 100% நான் சொல்லி போடுறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஹைட் வரல அப்படின்னா வேறு எக்ஸஸ் பண்ணாலும் அவங்களுடைய குரத்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே அவங்க வளர மாட்டாங்க. அவங்க ஜெனரேஷன்லேருந்து ஹைட்டு வரும். எல்லோரும் நினைக்கலாம் ஜெனரலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எக்ஸஸ் பண்ணால் ஹைட் வந்துடும். அப்படிலாம் இல்லை. ஜெனரேஷன்லேருந்து 1 இன்ச்சு ஒரு கூட தான் அதுக்கப்புறமும் வருது அப்படின்னா ஸோ அவங்களோட குருத்து அவங்க மம்மி வேறு அவங்க தாத்தா அவங்களோட குருத்தாக இருக்கும். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஸோ இது நல்ல வீடியோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஏன்னா 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஹைட்டில் போனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ ஃபீல் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, இந்த மருந்து எப்போ சாப்பிடணும் இந்த வந்த பிறகு அதுலேயே போட்டுருவாங்க. அவங்ககிட்டே கேளுங்க. நீங்கள் வந்துட்டு இதை எங்கே தெரியுமா ஆர்டர் பண்ணணும், ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணாதீங்க. கூகுளில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் பண்ணுங்கள். ஸோ அதில் போய் புக் பண்ணுங்கள். புக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டப்பா வந்துடும். ஸோ 1000 ரூபா 1500 தான் வரும். ஓகே. வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கி டெய்லி சாப்பிடுங்க. 1 மாதம் 1.5 மாதம் தான் யூஸ் ஆகும் ஒரு டப்பா. ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். தொங்குறது ஜம்மு மற்ற ஹைட்டுக்கு நீங்கள் இதை கூட பார்க்க தேவையில்ல. கூகுளில் போட்டிங்கன்னா போதும். ஸோ ஓகே. இதில் இப்போ அதோட எழுதியிருக்கு. நான் அதை தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நான் எக்ஸஸ் பண்ணி போட முடியாது இப்போ கொஞ்சம் நாளைக்கு. இல்லைனா நானே எக்ஸஸ் பண்ணி போட்டிருப்பேன் ஹைட்டுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே. அதனால நீ இந்த எக்ஸஸ்லாம் பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 எக்ஸஸ் பண்ணிக்கிறங்க. 5 எஸ் 3 சிட்டாக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு இன்றைக்கி கம்மியாக பண்ணுங்கள். எடுத்தோடனே லோடு எடுத்துகிட்டு என்ஜிரி ஆகிடாதீங்க. ஃபஸ்ட் இன்றைக்கி ஒரு செட்டு வந்துட்டு ஒரு 25 பண்ணிங்க அப்படின்னா 25 3 செட்டு பண்ணுங்கள். ஒரு எக்ஸஸ் அடுத்து ஒரு எக்ஸஸ் பண்ணுங்கள் 3 இந்த மாதிரி எத்தனை பண்ணுறீங்க ஒரு 5 6 பண்ணிவிட்டு அதோட ரன்னிங் லைட்டாக பண்ணிவிட்டு வார்மப் எக்ஸஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிருங்க. கூல்டன் கீல்டன் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்த நாள் கொஞ்சம் ஹார்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 மாதம் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புது எக்ஸஸாக ஃபஸ்ட்டு லோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹைக்கு அடுத்து கொண்டு போங்க. ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன டைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா லிக்விடு ஜூஸ் ஐட்டங்கள் நிறையா குடிங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிடணுன்னா உங்களுக்கு அந்த மிளகு நம்மகிட்ட உங்களுக்கே தெரியும். நம்மளாம் கஷ்டப்படுற ஃபேமிலி தானே. ஓகே. எனக்கு தெரியும். நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால எனக்கு தெரியும். ஒவ்வொரு சாமான் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும் எனக்கு. நானும் வேலை பார்த்து தான் வாங்குவோம். ஓகே. அதனால சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சராசரி சொல்லலாம். அழுகுன பாலத்தில் வாங்கிடலாம். 10 முட்டை டெய்லி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு. 1 வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் நமக்கு லோட் ஆயிரும். யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதனால சொல்கிறேன். ஸோ இதை பற்றி யாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் நபராக இருந்தால் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகே. உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் லெவலில் இருக்காங்களே அவங்ககிட்ட கேளுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் அடித்து சொல்லுவேன். நான் ஸ்டேட்டும் எங்கள் ஏரியா சைடில் யார் இருக்காங்களோ பரமக்குடி சைடு யாராவது இருந்தாங்கன்னா என்னை பார்த்தா கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நான் ஸ்டேட் நேஷனல் வரைக்கும் நான் ஓடிருக்கேன். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் என்னுடைய ஈவெண்ட்டு மாரத்தான் ஓடிருக்கேன். சிஆர்பி சென்டர் டிஃபனில் 10 வருஷம் இருந்திருக்கேன் நான். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸில் பிடி கோர்ஸ் 6 மாத கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அட்வான்ஸோட. ஓகே. அதுக்கப்புறம் யூஎஸ்சி, அதுக்கப்புறம் யோகா, அதுக்கப்புறம் சிஏடி, அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சில கோர்ஸ் நல்லா பிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பிசிக்கலை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ட்ரைனிங் சிம் போட்டால் பிசிக்கலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்காது. வச்சு உருட்டுன்னு உருட்டுவாங்க. ஸோ ஓகே. ஸ்போர்ட்ஸுக்கும் அதாவது சிபிஐ பிடிஏக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்த உடனே மதியானம் சாப்பிட்டு வந்துருப்பாங்க, ஓட விடுவாங்க. இப்படி அப்படின்னு ஓட விட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தோறாலாம் வச்சு உருட்டிகிட்டே இருப்பாங்க. ஓகே. வாயில் கரிச்சு பிடிச்சி விட சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு தெரியும். நானும் பிடி கோர்ஸ் பண்ணியிருக்கல. ஓகே. நான் அதனால சொல்கிறேன். இதே ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் நபராக இருக்கட்டும் அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கும் போது என்னடாவே ஒர்க் அவுட் கொடுக்குறேன் அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் அது 1 வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் தெறிக்க விட்ருவாங்க. ஓகே. ஸோ அதை பற்றி ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் தான் நல்லா ஒர்க் அவுட் எல்லாமே கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் நிறையா பேத்துக்கு. என்னுடைய லாங் ஜம்பாக இருக்கட்டும் அதெல்லாம் 300K 400K மேலே போயிருந்துச்சு. டெலிட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பிசிக்கல்லாம் கொடுக்க போகும்போது நிறையா பேத்துக்கு அது யூஸ் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே கமாண்டுக்கு வரும்போது நம்ம ஒர்க் அவுட் கொடுக்க முடியல. நானும் ஓடி காமிச்சிருப்பேன். சில இடத்துலலாம் 16லலாம் ஓடி காமிச்சிருப்பேன். அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள். ஹைட்டு 100% வரும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறமும் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் ஏதாவது ஒரு மெடிசன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹைட்டு வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு போய் வெளியில் போய் ஹாஸ்டல் ரூம் அங்கே தங்கி அவங்களுக்கு 4000
சாப்பாடுக்கு அங்கே 2000 3000 அவளை கொடுத்து 10,000 15,000 செலவழிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 1500 2000 செலவழித்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். 100% சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா டைம் கம்மியான டைம் தான் இருக்குது, ரொம்ப நாள்லாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஓகே, முடிச்ச பிறகு 4-5 மாதத்துக்குள்ளே கைட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், ஜெய் ஹிந்த்.